guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது இந்த வெயில் காலத்துக்கு அதுக்கும் ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய தயிர் சாதம் தாங்க பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல சாதத்தை கொஞ்சம் கொலையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட நல்லா புளிச்ச தயிர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த தயிரில் இருக்கிற தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தயிரில் இருக்கிற தண்ணி இதில் சேர்க்கும்போது தயிர் சாதம் கெட்டியாக இல்லாமல் நல்லா லூஸாக இருக்கும். அடுத்ததாக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு இந்த சாதத்தை நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ தான் தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு லைட்டாக கூலிங்காக இருக்கும். அடுத்ததாக தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கேஷ்யூநட் கூடவே வேர்க்கடலையை லைட்டாக வறுத்துட்டு அதோட தோல் நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையும் கேஷ்நட்டும் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த அளவு நல்லா பொன்னிறமாக வந்ததும் ஒரு சின்ன கேரட்டை துருவி இதில் சேர்த்துக்கோங்க. கேரட்டை சேர்த்த பிறகு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா கேரட்டோட கலர் எல்லாமே இந்த தாளிப்பில் இறங்கி அப்புறம் தயிர் சாதம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதனால தான் இப்போ இந்த தாளிப்பை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்க சாதத்தில் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இந்த தயிர் சாதத்தை கூட நம்ம ஃப்ரூட்ஸை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் கிரேப்ஸ், பிளாக் கலர் கிரேப்ஸ் அண்ட் பொமோகிரானேட் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இந்த 3 ஃப்ரூட்ஸில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, நம்மளோட தயிர் சாதம் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இந்த மாதிரி தயிர் சாதம் சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தயிர் சாதத்தில் ஃப்ரூட்ஸ் அண்ட் கேஷ்நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக இந்த மாதிரி தயிர் சாதத்தை உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிள் ஆனால் ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.